ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி 1 kg அளவில் நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இதுக்காக வந்து நான் நாட்டுக்கோழி வாங்கி இதை நல்லா வாட்டி கட் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு நான் சொல்லிடுறேன். தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பை வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்று மட்டும் எடுத்து அது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட சின்ன அளவு பெரிய வெங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 கூட கட் பண்ணிக்கிறலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி 1 போதும், அதுக்கு மேலே ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம 1 kg வந்து எடுத்துருக்கோம் சிக்கன். ஸோ அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிடலாம். அண்ட் அதுக்கு மேலே ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா கரம் மசாலா வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சது, பட்டை சோம்பு எல்லாமே போட்டு. ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி மிளகால செஞ்ச மிளகா பவுடர் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் தராது. ஸோ அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பவுடர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சீரக பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்து மஞ்சள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகமும் பட்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு அளவு வந்து பெப்பர் வந்து நம்ம இறக்க போகிறப்ப தான் போடணும். ஸோ அப்போ போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பெப்பர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு. நெக்ஸ்ட்டு 4 மிளகாய் வத்தல். நீங்கள் பச்சை மிளகாய் போடுறீங்க அப்படின்னா மிளகாய் வத்தல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு சில்லு அளவு தேங்காய் எடுத்துட்டு அது கூட வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். அண்ட் இப்படி அரைக்கும் போது நீங்கள் எந்த குழம்புக்கு வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் வந்து குழம்புல ஆட் பண்ண போகிறோம், சீரக பவுடர். ஸோ அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் இதில் சேர்த்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம குழம்பு இறக்க போகிறப்ப தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கறியை நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கறியை வந்து வேக வச்சிங்க அப்படின்னா கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சீக்கிரம் அடி வந்து பிடிக்கும். ஸோ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதோட ஸ்மெல்லெல்லாம் போனதும் ஒரு லைட் ப்ரௌனிஷாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம கறி இது கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் வச்சுருக்க மஞ்சள் தூளையும் சீரகத்தூளையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம வச்சுருக்க சிக்கனையும் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அந்த எலும்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வேகாது. நீங்கள் நார்மலாக வந்து அடுப்பில் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த எலும்பெல்லாம் வந்து வேகாமல் இருக்கும். அண்டு நாட்டுக்கோழியில் வந்து அந்த எலும்பு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஸோ வந்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வேகணும். அதனால தான் நான் வந்து குக்கரில் வந்து செஞ்சு காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம வச்சுருக்க தக்காளியும் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம இதை விசிலில் வச்சிட போகிறோம். நான் வந்து ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வைக்க போகிறேன். நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா கிளறி விட்டாலே நல்லா தண்ணி வந்து விட்டுரும். அண்ட் இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 விசிலுக்கு வந்து வைக்க போகிறேன். 2 விசிலுக்கு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நான் வைக்க போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து 2 விசில் வந்துடுச்சு. நான் 5 மினிட்ஸ் வந்து சிம்லையும் வந்து வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, பட் எவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நம்ம வந்து தனியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேனில் வந்து அகைன் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து நல்லா சூடாகணும். ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு நான் பட்டை லவங்கம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்கலை. ஏன்னா நான் இது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி கரம் மசாலாவில் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் அதை அதிகமாக எடுத்துக்கலை. நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பட்டை லவங்கம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு பெரிய சீரகம் மட்டும் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். ஒரே ஒரு பட்டையும் ஒரு லவங்கம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பட்டை லவங்கம் இந்த பெரிய சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் வச்சுருந்த மிளகா வத்தலையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா போடுறதுக்கு பதிலாக தான் மிளகா வத்தலை ஆட் பண்ணுறோம். ஸோ மிளகா வத்தல் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 மினிட்ஸாவது ஆகும் வதங்குறதுக்கு. ஸோ வந்து பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் வந்து போட்டுடலாம். சின்ன வெங்காயமும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா பிடிக்கும். ஏன்னா மசாலா ஐட்டமும் நம்ம நல்லா சேர்க்குறோம். ஸோ வந்து இது ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும். ஸோ மசாலாவும் வந்து நம்ம அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்றப்ப அந்த ஸ்வீட் ப்ளஸ் அந்த காரம் ரெண்டும் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயமும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நான் மசாலா ஐட்டம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மசாலா ஐட்டமும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தக்காளி வந்து இதில் ஆட் பண்ண கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து கறி வந்து வேக வைக்கிறப்பயே தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் வந்து வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணலை. அதிகமாக வந்து தக்காளி போட்டக்கூடாது, ரொம்ப புளிப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரே ஒரு தக்காளி நம்ம வேக வைக்கிறப்பயே போட்டாச்சு. ஸோ வந்து இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ண கிடையாது. மசாலா வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா கறி வந்து ஒரு 70% நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால மசாலாவில் இருக்க அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ அந்த பச்சை வாடை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கறியையும் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கறியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த வேக வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரேவி வந்து ரொம்ப கொல கொலன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறணும். நீங்கள் தனியாக கூட இந்த சூப்பை வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நான் ஓரளவுக்கு கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நான் அதில் வந்து அந்த சூப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன், இது மட்டும் போதும். ஒரு 1/2 கப் தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து கறி நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன் அடுப்பில். ஸோ வந்து நல்லா மசாலா எல்லாமே வந்து கறி கூட நல்லா ஜெல்லாயிடுச்சு. வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் பால் வந்து நான் எடுக்கலை. ஸோ ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் தேங்காய் மட்டும் நல்லா வலுவலுன்னு அரைச்சோம் அதை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதிகமாக உரப்பு எடுத்துக்கிருவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேங்காய் கூட ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேங்காய் எடுக்காமலே கிரேவி வந்து நல்லா கொல கொலன்னு தான் இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு 5 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ் நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் வந்து குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.
இது போல் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் நான் செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.